எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். மோடிஜி அவர்கள் வந்து குரங்கு கையில பூமாலைய குடுக்க மாட்டாரு. அண்ணாமலை வந்து ஒரு யங்ஸ்டர். மோடியினுடைய திட்டங்களை அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மனுஷனால வந்து தமிழ்நாட்டுல மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காருன்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் சார். இந்த பண பட்டுவாடா இல்லாம இருந்தாலே வந்து திமுக பல இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல தோல்வியை தழுவி இருக்குங்கிறதா என்னுடைய கள நிலவரம். இவ்வளவு ஓட்டுமேவும் ஒரு காசு கூட கொடுக்கல சார். அண்ணாமலை அவர்கள் கொடுக்கல. 12 இடங்கள்ல வந்து பாஜக 2வது இடத்துல வந்திருக்குங்கிறது பெரிய சாதனை. 2 தடவை எதிர்க்கட்சி இல்ல, 3வது தடவை வந்துமேவும் அந்த நியர்பை கூட வரல இல்லங்க சார். ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கூட வரலையே. அதை விட முக்கியம் அதிமுக 3வது, அதாவது டெபாசிட் இழந்து போயிருக்கு. ராகுல் வந்தா 8500 ரூபாய் தர்றாராம் அப்படின்ட்டு 1000 ரூபாய் கொடுக்குற டிஎம்கேக்கு ஆளுங்கட்சிக்கே இங்க ஒண்ணு பண்ண முடியல. 8500 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க? மக்களை எப்படி எல்லாம் திசை திருப்பி வச்சிருக்காங்க பாருங்க. இந்தியா முழுக்க பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகும் கூட பாஜக காரங்க ஏதோ தோல்வி அடைஞ்ச மாதிரியும், காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி வாகை 232 தொகுதியில தான் கூட்டணி மொத்தமே வாங்கியிருக்காங்க. இந்த கிராமங்கள்ல சரியான தண்ணீர் வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல. 2021ல 2.6% இருந்த பாஜகவின் ஓட்டு வங்கியை அப்படியே 11.24% உயர்த்திருக்காரு. இதுவும் திரு அண்ணாமலை அவர்களுடைய சாதனை தான். கடைசி நேரத்துல பிஜேபி காரங்க கொஞ்சம் அசந்துட்டாங்கன்னு தான் சார் நான் சொல்லுவேன். இல்லாட்டி உத்தரப்பிரதேசல இது தோக்கக்கூடிய வாய்ப்பே இல்லன்னு சார் அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் குறைஞ்சிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் எந்த மீடியாவும் பேசல சார். இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் வந்து எப்ப வேணாலும் வந்து விலகிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ரூமர் சொல்றாங்க சார். 100% விலக வாய்ப்பே இல்ல. 90% எம்பிஸ் வந்து பெயில்ல இருக்காங்க சார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு மறுபடியும் வந்து சஹானாஸ் பேகம் மேடத்தை நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இது வந்து மோடியின் தமிழகம்ங்கிற புத்தகம். இது நான் எழுதின புக்கம். உங்களுக்கு நல்லா தெரியும். 368 பக்கங்கள். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்பாங்கல்ல, அப்படி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ற விதமாக இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். மோடி தமிழ்நாட்டுக்கு பண்ண திட்டங்கள் முக்கியமானதெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கேன். 350 ரூபாய். தமிழ்நாடு பாண்டிச்சேரியில கொரியர் மூலமா அனுப்பும் போது கூட ஒரு 50 ரூபா ஆகும். 400 ரூபாய் நீங்க அனுப்புனீங்கன்னா புக் உங்களுக்கு வந்துடும். இல்ல மற்ற மாநிலங்கள் அப்படின்னா கொரியர் செலவு 100 ரூபாய். அப்போ வந்து 350 பிளஸ் 100 450. ஜிபே மூலமாகவோ இல்ல போன்பே மூலமாகவோ அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுட்டு அதுல வந்து உங்க அட்ரஸ் அனுப்பிடுங்க. பின்கோட மறக்காம போட்டிருங்க. எத்தனை காப்பிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. நான் புக் அனுப்பிடுவேன். இது வரைக்கும் உங்களுக்கு புக் அதாவது அட்ரஸ் நீங்க அனுப்பிட்டீங்க, ஆனா புக் உங்களுக்கு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் மூலமாக உடனடியாக நான் உங்களுக்கு புக் அனுப்பி கொடுத்துறேன். புக் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பணம் அனுப்ப மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அந்த பணத்தை வந்து அனுப்பி விட்டுருங்க. நம்பர் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் நம்பரு, போன்பே நம்பரு, ஜிபே எல்லாம் ஒரே நம்பர் தான். சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. 9092345641 9092345641. மறக்காம அந்த புக்கை இது வரைக்கும் படிக்கலன்னா வாங்கி படிங்க. படிச்சீங்கன்னா நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். வந்தே மாதரம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த தேர்தல்ல ஓட்டளிச்ச மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுல ரொம்ப முக்கியமா கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் சார். அண்ணாமலை அவர்கள் வந்து 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய சாதனை சார். அதை கொண்டாட கூட விடாம இந்த மீடியா வந்து அப்படியே ஒரு மாதிரி நம்மளால வீக் ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப அவர் வந்து 3 வருஷம் ஆகுதாங்க சார். இப்ப பிஜேபிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. ஆனா 1.5 வருஷமா தானங்க சார் அவர் வந்து ஃபெமிலியரா இருக்காரு. அதுல எண் மக்கள் யாத்திரை மூலமா தான் மிக பிரபலமா ஆயிருக்காரு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தான் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து மிக பிரபலமா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெரியுது. இதுல வந்து 4.5 லட்சம் ஓட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயம் சார். இப்ப ஏடிஎம்கே மற்ற எதிர்கட்சிகள்ல இருக்கிற அரசியல்வாதிகள்னா பார்த்தோம்னா நான் பிறக்காததுக்கு முன்னாடி இருந்து இருக்காங்க சார். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ். மோடி நமக்கு தெரியும். மோடியினுடைய திட்டங்களை அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மனுஷனால வந்து தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காருன்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் சார். அவருக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். 2026ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வர்றதுக்கு எல்லா வல்ல ஆண்டவனே நான் வேண்டேன் சார். கண்டிப்பா நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.
நிச்சயமா நடக்கும் மேடம். Yes, sir. இதுல என்னுடைய ஒரு சின்ன கருத்து இருக்கு. அதை இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நாம வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இன்னும் ஒரு 7, 8 இடங்கள்ல ஒரு 10, 14 இடங்கள் கூட வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருந்துச்சு. குறைந்தபட்சம் அண்ணாமலை வந்து வெற்றி பெறணும்னு எதிர்பார்த்தோம். வெற்றி பெறாம போனது ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பணத்தை வந்து எல்லா தொகுதிகளிலுமே கொடுத்திருந்தாங்க. கொடுத்தாங்க. உங்க தொகுதி உட்பட. கொடுத்தாங்க. தேனி தொகுதி, நீங்க ஆமா. இருக்கக்கூடியது தேனி தொகுதி. தேனி தொகுதி உட்பட ஆமா. கொடுத்தாங்க. நீங்களே தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாளே சொன்னீங்க. ம். இந்தந்த மாதிரி ஆமா. எல்லாம் அங்க ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க தகவல் சொன்னீங்க. இந்த பண பட்டுவாடா இல்லாம இருந்தாலே வந்து திமுக பல இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல தோல்வியை தழுவி இருக்குங்கிறதா என்னுடைய கள நிலவரமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பணம் கொடுத்து அப்புறம் கோயம்புத்தூர் மாதிரியான தொகுதிகள்ல வந்து காயின்ல தங்க கோல்டு காயின் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி 4.5 லட்சம் ஓட்டு அவர் வாங்கியிருக்காருங்கிறது மிகப்பெரிய சாதனை. கூடவே மிகப்பெரிய வந்து விஷயம். 12 இடங்கள்ல வந்து பாஜக 2வது இடத்துல வந்திருக்குங்கிறது பெரிய சாதனை. அதை விட வந்து ராம சீனிவாசன் சார் வந்திருக்காரு. ஆமா 2வது இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய சாதனை. அதை விட முக்கியம் அதாவது அதிமுக 3வது அதாவது டெபாசிட் இழந்த பிறகு 7 தொகுதிகள்ல தமிழகத்துல இழந்திருக்கு. பாண்டிச்சேரி 1, 8 தொகுதிகள் அவங்க டெபாசிட் இழந்திருக்காங்க. இது காரணம் அண்ணாமலை. அதே மாதிரி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில வந்து 4வது இடத்துக்கு போயிருக்கு அதிமுக. இதெல்லாம் சாதனை தான். பாஜகவினுடைய சாதனைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகுதான் அதுக்கு முன்னாடி மோடி அவர்களை வந்து தமிழகத்துல ஒரு பில்லெல்லாம் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அதை அவ்வளோத்தையும் ஒரு உடைச்சு அவர் நல்லவர் அப்படிங்கறதை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு கதாநாயகங்கிறதை காணிச்சு இந்த அளவு கொண்டு வந்திருக்க. எல்லாத்துக்கும் மேல 2.6% இருந்த ஓட்டை 2021ல 2.6% இருந்த பாஜகவின் ஓட்டு வங்கிய அப்படியே 11.24% உயர்த்திருக்காரு. இதுவும் திரு அண்ணாமலை அவர்களுடைய சாதனை தான். இதுவும் நம்ம வெற்றி கணக்குல தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா பாஜக மட்டும் தான் வெற்றி இதுல போயிருக்கு. பாக்கி நீங்க அதிமுக எடுத்து பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் அவங்க வாங்கின ஓட்டு இன்னைக்கு வாங்கின ஓட்டு 13% கம்மியா இருக்காங்க. அதிமுக 13% குறைவா இருக்கு. திமுக ஆளுங்கட்சி 2021ல வாங்கின ஓட்டு 2024ல வரும்போது 11%, 10.8% ஓட்டு, அதாவது 11% ஓட்டு குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் குறைஞ்சிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் குறைஞ்சிருக்கு, எல்லா கட்சியும் குறையும் போது பாஜக மட்டும் 11.4%. அதெல்லாம் எந்த மீடியாவும் பேசல சார். எந்த மீடியாவும் பேசல. நம்மளே பாருங்க சார், அவருக்கு அன்னைக்கு பர்த்டே வேற. அன்னைக்கு அவர் யாருமே நம்ம பர்த்டே விஷ் பண்ணல. அவர் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னு அவருக்கு நம்ம விஷ் பண்ணல. விஷ் பண்ண விடாத அளவுக்கு நம்மள வந்து அப்படியே அந்த என்ன சொல்றாங்க சைக்காலஜிக்கலா வந்து டவுன் பண்ணிட்டாங்க சார். இன்னும் பாத்தீங்கன்னா சார் இவ்வளவு ஓட்டுமேவும் ஒரு காசு கூட கொடுக்கல சார். அண்ணாமலை அவர்கள் கொடுக்கல. இந்தியா ஃபுல்லா வந்து 294 தொகுதிகள் பிஜேபி ஜெயிச்சு ஒரு இடத்துல கூட ஒரு காசு கொடுக்கல சார். இது எவ்வளவு பெரிய விஷயம் சார். இந்தியா முழுக்க பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகும் கூட பாஜக காரங்க ஏதோ தோல்வி அடைஞ்ச மாதிரியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி வாகை 232 தொகுதியில தான் கூட்டணி மொத்தமே வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் தனியாக 99 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருந்துச்சு. அந்த சூழ்நிலையில அவங்க ஏதோ வெற்றி பெற்ற மாதிரி கொண்டாடுறாங்க. பாஜக காரங்க ஏதோ தோல்வி அடைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. காரணம் வேற ஒண்ணும் இல்ல. நாம வந்து 100%க்கு டார்கெட் பண்ணி அட்லீஸ்ட் 85 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அது நடக்காம போச்சு. அந்த வருத்தம். அவங்க அப்படி இல்ல, பாஸ் மார்க் கிடைக்காது இல்ல, இந்த வாட்டி எதிர்கட்சி கிடைச்சு போச்சு, அதுவே பெரிய வெற்றின்னு கொண்டாடுறாங்க. அப்படி வேணா 2 தடவை எதிர்கட்சி இல்ல, 3வது தடவை வந்துமேவும் அந்த நியர்பை கூட வரல இல்லங்க சார். ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கூட வரலையே. 100 சீட்டு கூட வரலையே. கண்டிப்பா. ஏதாவது இல்ல இன்னொன்னு சார், நீங்க பணம் கொடுத்ததாக சொல்றீங்கல்ல சார், நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கிராமங்கள்ல வந்து நாளைக்கு ஓட்டு பதிவுனா இன்னைக்கு போய் அந்த மகாலட்சுமி ஸ்கீம் இருக்குல்லங்க சார், அதுல அந்த ஒரு இது கொடுக்குறாங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதி கேரண்டி கார்டு, மோடி கேரண்டின்னு சொல்றாங்கல்ல சார், அதே மாதிரி இது ராகுல் கேரண்டி கார்டுன்னு வரவேன் அதுல கையெழுத்து போட்டு எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே வந்து நீ பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தோன்னேவும் படிக்காத பாமர ஏழை மக்கள் வந்து நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. நானேவும் நம்ம தேனிக்கு கொஞ்சம் கிராமங்கள் தள்ளி இருக்கிறவங்ககிட்ட பேசினேன் சார். அவங்களுமே சொன்னாங்க ராகுல் வந்தா 8500 ரூபாய் தர்றாராம் அப்படின்ட்டு. 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்.
இங்க 1000 ரூபாய் கொடுக்குற டிஎம்கேக்கு ஆளுங்கட்சிக்கே இங்க ஒண்ணும் பண்ண முடியல. 8500 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க? மக்களை எப்படி எல்லாம் திசை திருப்பி வச்சிருக்காங்க பாருங்க. இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். மோடிஜி அவர்கள் வந்து குரங்கு கையில பூமாலையை கொடுக்க மாட்டாரு. 10 வருஷமா 10 வருஷமா நாட்டை அப்படி கட்டுக்கோப்பா கொண்டு போயிருக்காருங்க சார். அப்படியே நாட்டை நாசக்கடாக்கி வச்சிருந்திருக்காங்க சார். இந்த காங்கிரஸ் பீரியட்ல இந்த ஆண்ட ராகுல் காந்தியினுடைய ஜெனரேஷன்ல இருந்து வந்தவங்க என்ன நாட்டு. ஆனா இந்த 10 வருஷத்துல மோடிஜி பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சார். ஒருத்தர்லாம் அன்னைக்கு வருத்தப்பட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, ராகுல் காந்தி வந்து ஆட்சி செய்யணும், ராகுல் காந்தியினுடைய ஜெனரேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இவருக்காகவே கூட அந்த பதிவு இருக்கலாம் சார். அவங்க வந்து நாட்டை என்ன பண்ண கூடாத எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க சார். கரெக்டா இப்ப நம்ம நாடு வந்து பல லட்சம் கிராமங்களை கொண்டதுங்க சார். அந்த கிராமங்கள்ல சரியான தண்ணீர் வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, தண்ணீர் இல்ல. இந்த நம்ம சொல்றோம் தண்ணீர் பிரச்சனைன்னு சொல்றோம். இந்த தண்ணீர் பிரச்சனைனால வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தோம்னா ஹிந்துக்களுமே வந்து பலதார திருமணங்கள் இருக்குங்க சார். இளவயது திருமணங்கள் இருக்குங்க சார். சின்ன 7 வயசு 8 வயசு. என்னன்னு சொன்னோம்னா ஒருத்தவங்க வீட்டுல சமைச்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க சார். இதுக்காகவே பலதார திருமணங்கள்லாம் இருந்துச்சு. ராஜஸ்தான் சைடு அதிகம் சார் இந்த திருமணங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாடகைக்கு பெண்களை வந்து வாடகைக்கு வாங்கி 3 மாசம் 6 மாசம்னு சொல்லி வாடகைக்காகவே பெண்கள் எல்லாம் எடுத்தது. இதுல இன்னொரு விஷயம் சார், இது ஃபுல்லாவே வந்து வித் கவர்மெண்ட் பெர்மிஷனோட சார். பாண்ட் பேப்பர்ல சீல் அடிச்சு அந்த பத்திரம் இருக்கலாம் சார், பத்திர பேப்பர், அதுல சீல் அடிச்சு கவர்மெண்ட் பெர்மிஷனோடையவும் நிறைய வடநாட்டுகள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாநிலங்கள்ல இந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு சார். இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமா கிராமங்களுக்கு பூரா தண்ணிய கொடுத்துட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க சார். நம்ம ஊர்லதான் வந்து அந்த இன்னும் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வரல. வடநாட்டு பக்கங்கள் பூராமே வந்து அதிகமான பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் பூராமே வந்து நல்ல எஜுகேஷன் சார். பிள்ளைய பூரா இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் அன்னைக்கு கூட எங்க ஃப்ரெண்டு ஒருத்தருடைய பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்டுன்னா அவருக்கு இப்ப 80 வயது ஆயிருச்சு. அன்னைக்கு கூட சொன்னேன் சார், தன்னுடைய 2 பெண்களுக்குமே வந்து 9 வயசுலயும் 7 வயசுலயும் வந்து பாலிய விவாகம் பண்ணிட்டாரு. மூத்த பையன் வந்து கெட்ட பழக்கத்துல பழகுனதுனால அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்ட்டார். அப்ப நான் கேட்டேன், இப்ப இந்த குழந்தைய வந்து நீங்க இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து 23 வயசு ஆகுது, படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து அந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணுவீங்க? தலாக் கொடுக்க கூட்டு போவீங்களா? இப்ப அவரு சூரத்லதான் இருக்காரு. ராஜஸ்தானுக்கு போவீங்களா? மாப்பிள்ள ராஜஸ்தான், அப்ப நீங்க போவீங்களான்னு சொல்லும் போது, இதே இது காங்கிரஸ் பீரியடா இருந்தா நீ பேசிட்டேல இவனுக்கு பொண்ணு கொடுன்னு நிப்பாங்களாம் சார். இன்னைக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால இது ஒரு அங்க பொருட்டே இல்லாம ஆயிடுச்சுமான்ட்டு அவர் அவ்வளவு சந்தோஷம். நமக்கு ஓட்டுப்பதிவு நடக்குது, முதல் நாள் எனக்கு போன் போட்டு, நீ பிஜேபி, நீ பிஜேபிக்கு ஓட்டு போடுமா, மோடி ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு சொல்றாரு சார். முஸ்லீம் தான் அவங்களும். தலாக்கெல்லாம் வாங்க வேண்டாமா பாப்பாவுக்கு, அது வேண்டான்னு சொல்லி முடிச்சுட்டு இப்ப 2வது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். அன்னைக்கு கூட உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொன்னேன். அப்படி எல்லாம் அவருக்கு வந்து அந்த கம்யூனிட்டி முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்துஸ் எதுவும் இல்ல, நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சட்டங்கள் எல்லாம் மாத்திருக்காங்க சார். இது ஒண்ணுங்க சார். ரோடு, வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு உண்டான முதல் காரணம் உள்கட்டமைப்பு வசதிங்க சார். நல்ல தரமான ரோடுகள், 8 வழி சாலையெல்லாம் அவ்வளவு அதிகமா இருந்தது சார். சூரத்ல இருந்து சென்னைக்கு இப்ப வெறும் 16 மணி நேரத்துல அங்க இருந்து சரக்கு வர்ற அளவுக்கு லாங் ரோடு போட்டிருக்காங்க சார். இப்ப ரீசெண்டா தான் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு, வேலை முடிய போகுது. இதுக்கு இடையில பார்த்தோம்னா நம்ம வெறும் ரோடுங்கிறோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இடையில பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் வந்து சிசிடிவி கேமராவோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் சார். இதுக்கு இடையில பார்த்தோம்னா எலிபேடும் அமைக்க போறாங்க சார். என்னன்னா திடீர்னு வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு யாராவது ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காகவே வந்து எலிபேடு கொண்டு வர்றாங்க சார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நல்ல 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 விஷயங்களா பண்ணிருக்காங்க சார். இப்ப இன்னொன்னு சார், மோடி வந்து நம்ம இந்தியாவில இருக்க கட்சிகள் கூட மட்டும்தான் வந்து போட்டி போட்டு ஜெயிக்கலங்க சார். அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், சீனா, இங்கிட்டு கொலகார பாகிஸ்தான், இந்த இத்தனை ஆமா அந்த கொலகாரன் தானே சரி, அந்த அவங்க கூட எல்லாரு கூட சேர்ந்துதான் போட்டி போய் அவர் ஜெயிக்க கூடாதுன்னு பல லட்சம் கோடி ரூபாயை வந்து இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ணி இங்க ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு சதி வேலைகள் நடந்துச்சுங்க சார். கடைசி நேரத்துல பிஜேபி காரங்க கொஞ்சம் அசந்துட்டாங்கன்னு தான் சார் நான் சொல்லுவேன். இல்லாட்டி உத்தரப்பிரதேசல இது தோக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்றே சார் அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டே நல்ல அந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க,
ஒண்ணும் இல்ல, யூடியூப்ல போய் 1 லேக் மட்டும் டைப் பண்ணிட்டோம்னா அப்படி நிறைய வீடியோஸ் வருதுங்க சார். பூரா முஸ்லீம் ஏரியாவா போய் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மறுநாளே வந்து நீங்க ஆபீஸ்ல வந்து பணம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க சார். பூரா காங்கிரஸ் போய் ஆபீஸ்ல நிக்கிறாங்க சார். காங்கிரஸ் எல்லாமே ராஜஸ்தான்ல அப்படிதான், உத்தரப்பிரதேஷ், இப்ப இந்த டெல்லி, அதே மாதிரி வந்து கேரளா. டெல்லி, கேரளா, மெயினான ஊர்கள்ல பூராமே, அதாவது வந்து 5 மாநிலத்துல மட்டும்தாங்க சார் இப்ப வந்து கம்மியா இருக்கு நமக்கு வந்த சீட்டு போன தடவைக்கு இந்த தடவை. அதுக்கு மெயின் காரணம் இந்த மகாலட்சுமி ஸ்கீம் தான். இதே மகாலட்சுமி ஸ்கீம் தான் 99 சீட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு காங்கிரஸுக்கு. அது சரி. 55 வயசான ஏமாத்தி தான் வாங்கியிருக்காங்க. இது ஒரு வெற்றியாவே இவங்க எல்லாம் கொண்டாடவே முடியாது. இன்னொன்னு, சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்து எப்ப வேணாலும் வந்து விலகிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ரூமர் சொல்றாங்க சார். 100% விலக வாய்ப்பே இல்ல. அங்க வந்து 38 இந்தி கூட்டணிக்கு 38 கட்சிங்க சார். 38, 39, 40. இதுல இன்னொன்னு, அதுல இருக்க 90% எம்பிஸ் வந்து பெயில்ல இருக்காங்க சார். இப்ப ஜூலை மாசத்துல கிட்டத்தட்ட 8 பேருக்கு வந்து உத்தரப்பிரதேசல இருக்கிற எம்பிகளுக்கு, இந்தி கூட்டணியில இருக்க எம்பிகளுக்கு வந்து இது வருதுங்க சார், ஜட்ஜ்மெண்ட் வருதுங்க சார். அதுல ஒருத்தருக்கு மட்டும் 68 கேஸ் இருக்குங்க சார் ஒரு ஆள் மேல. மினிமம் ஒருத்தருக்கு மட்டும் 6. அதிக இந்த நான் சொல்றது இந்த 7 பேருக்கு மேல மட்டும் தான் சார் நான் சொல்றேன். இப்ப அவங்களுக்கு எப்ப வேண்டாலும் வந்து அந்த எம்பி பதவி காலியாகுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால அதுவும் இல்லாம இப்ப சந்திரசேகர ராவ் இப்பதான் வந்திருக்காரு. இவரோட இணக்கமா போனாதான் தன்னுடைய ஸ்டேட்டை வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும். அதனால வந்து லாங்கா தான் நல்ல ஆட்சி தான் நடக்கும் சார். அதனால அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இன்னும் மக்கள் மட்டும் கொஞ்சம் பிஜேபி கட்சிக்காரவங்க வந்து முதல்ல வந்து மக்கள்கிட்ட வர்ற ஸ்கீம்களை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாதி கட்சி நடத்துறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த போன்கள்ல நல்ல நல்ல மெசேஜா வருதுங்க சார். அப் டு டேட்டா இருக்கிறாங்க. ஆனா அதுல என்ன செய்யறாங்கன்னா, அதை அவங்க மத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே வருதுங்க சார், அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை நீங்க அந்த கட்சி நடத்துறவங்க எல்லாம் அந்த லேடிஸ்ட் எல்லாம் சொல்லி இப்படி விஷயங்கள்லாம் வருதுன்னு நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாலே போதும். மக்களுக்கு வந்து அந்த ஸ்கீம்களை வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா போதும் சார். கொஞ்சம் அதே மாதிரி ஓட்டு போற நேரத்துல அந்த பவுலிங் ஆபீசர் எல்லாம் நிறைய பேர் இப்ப தூக்கம் இல்லாம இருப்பாங்க சார். அவ்வளவு கோல்மால் பண்ணி தான் வந்து இப்ப ஜெயிச்சிருக்காங்க. அது பிஜேபி காரங்க அந்த பவுலிங் ஆபீசர் எல்லாம் பிடிச்சி என்னடா மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டாலே 26ல ஈஸியா ஆட்சியை பிடிச்சிருவாங்க சார். ஃபேஸை க்ளோஸ் பண்ணாம வந்து ஓட்டு போட சொல்லணுங்கிறத கட்டாயமாக்கணும் சார். இன்க்ளூடிங் முஸ்லிம்ஸ் எல்லாருமே. நார்த் சைடு எல்லாம் ஓட்டு போற வர்றவங்க ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சார். அங்க நாஜியா இலாயிக்கான அந்த பவுலிங் ஆபீசர் எல்லாம் மூஞ்சியை எடுன்னு இருக்காங்க, எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கையை பிடிச்சிட்டாங்க. அந்த ஆள் அது வந்து உள்ள இருந்த ஜென்ஸ் பாத்தீங்களா. ஆனா ஓட்டர் ஐடி லேடிஸ் 12 வயசு பிள்ளைகளுக்கு புர்கா போட்டுட்டு ஓட்டு போட கூப்பிட்டு வர்றாங்க. கம்பல்சரியா ஃபேஸ வந்து காட்டிட்டு தான் வந்து நீங்க இது பண்ணணும். அதே மாதிரி அந்த பேரும் ஃபேஸும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி மேட்ச் பண்ணிட்டு தான் ஓட்டு போட விடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார். இதெல்லாம் வந்து பிஜேபி காரங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கனாலேவும் இது ஈஸி. ஒரு சின்ன குறுக்கீடு, இது வந்து கொஞ்சம் சாத்தியமானது. இப்ப நம்ம வந்து விமானம் ஏற போறோம் அப்படின்னா அங்க பாஸ்போர்ட்டை காணிச்ச உடனே கேமரால பார்க்க சொல்லுவாங்க. நம்ம அங்க பார்த்த உடனே நம்ம தானே அதுங்கிறது அது கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு கொடுக்குது. அந்த மாதிரி நெட்வொர்க்ல இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஓட்டு போடுற மெஷினை வந்து நெட்வொர்க்ல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உள்ள ஓட்டு போடுற நுழையிறவங்களை அங்கேயே வாசல்ல செக் பண்ணி விட்டுறலாம். இவங்க தனது ஓட்ட சைடுல இவங்க காணிச்சுட்டு அப்படியே முகத்தையும் காணிச்சு விட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டாலே ஃபில்டர் ஆயிரும். சரி பாப்போம் அடுத்து ஏதாவது செய்வாங்கன்னு நம்புவோம். சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க 5-6 நாடுகள் வந்து மோடி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா மற்ற சின்ன நாடுகள் நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள்லாம் மோடி தான் வரணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஆசைப்பட்டாங்க சார். அதே மாதிரி மெயினா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில இருக்க அந்த சின்ன சின்ன நாடுகள் வந்து மோடி வரணும்னு சொல்லி நினைச்சாங்க. அதுக்கு காரணம் சார் இவர் பாருங்க சார், இவருடைய இது விஸ்வகுருங்கிறது இவருக்கு தான் சார். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க உலகின் விஸ்வகுருன் இவர் தான் சார். சவுத் ஆப்பிரிக்காவில போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறாங்க சார். ட்ரெயின் தண்டவாளங்கள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் சார். அவங்களுக்கு வந்து சாப்பாடு. இப்ப ஆப்கானிஸ்தானுக்கெல்லாம் பார்த்தோம்னா சார் 57 கிலோ மெட்ரிக் டன் கோதுமைகள் கொடுத்துருக்காங்க சார். இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் நம்ம அவங்ககிட்ட எந்த உதவியுமே கேட்டது இல்ல. இப்ப இந்த பாகிஸ்தான் நமக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தான் நம்மகிட்ட வழிய வந்து நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க சார். இன்னைக்கு ஜெய்சங்கரே வந்து அப்படின்ட்டா போதும், பூரா பாகிஸ்தானுக்குள்ள போய் நல்லா செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல இணக்கமா இருக்கிறாங்க சார்.
இப்ப சைனாவும் பாகிஸ்தான் தான் நம்ம ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 54% வந்து காஷ்மீர்ல ஓட்டுப்பதிவு நடந்துச்சுல்லங்க சார். அவங்க மக்கள் அவ்வளவு ஃப்ரீயா போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்க காடுகள்ல தீவிரவாதிகளினுடைய தலைவர்களை நம்மளுடைய ராணுவ வீரர்கள் போட்டாங்க சார். நிறைய பேரை போட்டுட்டாங்க. அந்த கோவம் தான் வந்து இப்ப ரொம்ப இதாகி ரொம்ப ஒரு பிரச்சனையில இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப 4 தடவை அட்டாக் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா போன வாரம். அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் அதெல்லாம் சரி பண்ணிருவாங்க சார். நல்லா இல்ல இருக்கு. தீவிரவாதிகள் ஈஜிப்ட்கா களை எடுத்துருவாங்க. அதாவது எடுத்துருவாங்க ஒட்டுமொத்த சார். எடுத்துருவாங்க. தீவிரவாதிகளின் கூடாரம் ஒட்டுமொத்த தீவிரவாதிகளின் கூடாரமாக காஷ்மீர் இருந்த சூழ்நிலைய இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறிடுச்சு. 54% பேர் வந்து ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாத்திடுறாங்க. அதனால இப்போ அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா தான் அந்த பயங்கரவாதம் இருக்கு. கண்டிப்பா அதை சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா வந்து ஆலோசனை எல்லாம் இது சம்பந்தமா நடத்திருக்காங்க. கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். பல்வேறு தகவல்களை வந்து நார்தர் மீடியா உணர்வாளர்களோட நீங்க வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.